ஹாய் குட்டீஸ், எல்லாரும் கதை கேட்க ரெடியா? இன்னைக்கு கதையோட தலைப்பு அனைத்திலும் சிறந்த பரிசு. இன்னைக்கான மனப்பாட வசனம் யோவான் 3:16. தேவன் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த மிக சிறந்த பரிசு இயேசுதான். உங்களுக்கு யாராவது பரிசுகள் கொடுத்திருக்கிறாங்களா? கொடுத்த பரிசு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணா இருந்தா எப்படி இருக்கும்? இதே மாதிரி எல்லாத்தையும் விட ரொம்ப சிறந்த பரிசு நமக்கு பரலோகத்துல இருந்து வந்துச்சு. அது என்னன்னு பாப்போமா? காபிரியல் தூதன் மூலமா மரியாளுக்கு அறிவிச்ச மாதிரி அவங்க கர்ப்பமானாங்க. ஆண்டவர் யோசேப்பு கிட்டையும் சொன்ன மாதிரி மரியாள அவரை சேர்த்துக்கிட்டாரு. ஒரு நாள் உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் குடிமதிப்பு எழுதணும்னு சொல்லி அகஸ்திராயன் கட்டளை இட்டிருந்தாரு. அதனால எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு போனாங்க. யோசேப்பும் மரியாளும் தாவீதோட வம்சத்துல இருந்ததுனால அவங்களும் அவங்களோட ஊருக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. யோசேப்பு மரியாள கூட்டிக்கிட்டு கலிலிய நாட்டுல இருந்த நாசரேத் அப்படின்ற ஊர்ல இருந்து யூதேயா நாட்டுல இருந்த பெத்லஹேம் அப்படின்ற ஊருக்கு போனாரு. மரியாளுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு நாள் கிட்ட இருந்துச்சு. இவங்க பெத்லஹேமுக்கு போனப்போ திடீர்னு மரியாளுக்கு குழந்தை பிறந்துட்டா அவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமேனு 2 பேரும் எங்க இடம் கிடைக்கும்னு தேட ஆரம்பிச்சாங்க. குடிமதிப்பு எழுதுறதுக்கு கட்டளை போடப்பட்டதால எல்லாரும் அவங்கவுங்க ஊருக்கு வந்திருந்தாங்க. அதனால அவங்களுக்கு தங்குறதுக்கு சரியான ஒரு இடம் கிடைக்கவே இல்லை. கடைசியா ஒரே ஒரு இடம் தான் கிடைச்சது. ஆனா அங்க மனுஷங்களால வாழ முடியாது. ஏன்னா அது ஒரு மாட்டு தொழுவம். வேற வழி இல்லாம அந்த மாட்டு தொழுவத்துல யோசேப்பும் மரியாளும் தங்குனாங்க. கொஞ்ச நேரத்துல மரியாளுக்கு அழகான ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு தூதன் சொல்லி இருந்த மாதிரியே இயேசுன்னு பேர் வச்சாங்க. இந்த உலகத்தை படிச்சப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்சு அவங்களோட உயிரை அவங்க இழந்தாங்க. ஆனா அத சரி பண்றதுக்காக ஆண்டவர் இயேசுவ இந்த உலகத்துக்கு அனுப்புறேன்னு சொல்லி இருந்தாரு. இயேசு ஒரு மனுஷனா இந்த பாவ உலகத்துல பிறந்து சாத்தானையும் அவரோட எல்லா தந்திரங்களையும் அழிச்சு நம்மளையும் இந்த பாவ மரணத்துல இருந்து காப்பாத்துறேன்னு வாக்கு கொடுத்திருந்தாரு. அதை நிறைவேற்றுறதுக்காக இயேசு இந்த உலகத்துக்கு ஒரு குழந்தையா வந்து பிறந்தாரு. அண்ட சராசரத்தையும் படைச்ச அந்த ஆண்டவர் எதுக்காக இந்த பாவ உலகத்துல வந்து ஒரு மனுஷனா பிறக்கணும்? அவரு நம்ம மேல வச்சிருந்த அன்புதான் அதுக்கு காரணம். ஆண்டவர் நம்ம மேல வச்சிருந்த அன்பால அவருடைய ஒரே குமாரனான இயேசுவ நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிசா அனுப்பி வச்சாரு. கண்டிப்பா இதுதான் எல்லாத்த விட சிறந்த பரிசா இருக்கும்னு நான் நம்புறேன். நீங்களும் இந்த பரிசை நினைச்சு சந்தோஷப்படுவீங்களா?